நெருப்புக்கு ஒரு தன்மை இருக்கிறது. நெருப்பு பிடித்தால் அந்த பொருள் அழிந்து போகும், அல்லது சாம்பலாகிவிடும், அல்லது அந்த பொருள் கருகி ஒன்றுமில்லாமல் போகிவிடும். நெருப்பினுடைய தன்மையே இதுதான். அந்த நெருப்பை அல்லாஹ் தஆலா நமக்கு கைவசப்படுத்தி இருக்கிறான். நெருப்பை கொண்டுதான் உணவை சமைக்கிறோம், நெருப்பை கொண்டுதான் ரொட்டியை சமைக்கிறோம், நெருப்பை கொண்டுதான் அனைத்து விஷயங்களையும் நம்மால் உணவுப் பொருட்களை மட்டுமல்ல தேவையானவைகளையும் நாம் பயன்படுத்திக் கொள்கிறோம். அந்த நெருப்பை கொண்டேதான் அல்லாஹ் இந்த மனிதனையும் நரகத்தில் கொண்டு எரிக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குளிர்காலத்தில் விடக்கூடிய அந்த மூச்சு, நரகம் விடக்கூடிய குளிர்காலத்தில் விடுகின்ற மூச்சு அது குளிரை தரும், வெயில் காலங்களிலே விடக்கூடிய மூச்சு அது வெப்பத்தை தரும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கோடை காலங்களும் குளிர்காலங்களும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நரகத்தின் 2 மூச்சுக்கள் என்று சொல்லுகிறார். நரகத்தினுடைய 2 மூச்சுக்கள், அந்த 2 மூச்சுக்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நரகத்திற்கு அனுமதி கொடுத்தான். அது இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாமும் வாழ முடியாது என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதன் மூலமாக நமக்கு படிப்பினைகளை சொல்லுகிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால், தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி எல்லா விதமான சாதனங்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுத்திருக்கிறார். வெயில் அடித்தால் கதர் சட்டை போடுகிறோம் அல்லவா, காட்டன் சட்டை போடுகிறோம் அல்லவா, மினிஸ்டர் காட்டன் போடுகிறோம் அல்லவா, வெயில் தாங்க முடியவில்லை. வெயிலில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் உங்களுக்கு எல்லா விதத்தையும் இந்த உலகத்தில் கொடுத்திருக்கிறான். அதே போன்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குளிரை தாங்குவதற்காக வேண்டியும் எல்லா சாதனங்களையும் உங்களுக்கு நான் படைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். குளிரை கொடுத்த ரப்பு குளிரிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி உங்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறேன் சொல்லுகிறான். வல் அன்ஆம கலக்னாஹா லக்கும் என்று சொல்லுகிறார். ஃபீஹா திஃபுன் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு மிருகங்களை படைத்திருக்கிறோம், அந்த மிருகங்களிலிருந்து உங்களுக்கு கதகதப்பாக சூடு ஏற்றக்கூடியவைகளையும் படைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். தலையில குள்ளா போட்டுக்கிறோம், பனிக்குள்ளா போட்டுக்கிறோமா இல்லையா, மங்கி கேப் போடுறோமா இல்லையா, பட்டி போட்டுக்கிறோமா இல்லையா, இவைகள் எல்லாம் மிருகத்தினுடைய தோலில் இருந்து தயாரிக்கப்படுகிறது. கம்பளியை போற்றிக் கொள்கிறோம் அல்லவா, இவைகளை அல்லாஹ் கொடுக்குகிறான். இது அல்லாஹுவின் நிஅமத்துக்கள். அல்லாஹுவே சொல்லுகிறான், குளிரை நான் தான் படைத்தேன், அந்த குளிரில் இருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி மிருகங்களின் தோள்களை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுவான் அல்லாஹ்.